ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 12-16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலம் அடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நோய் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. ஏதாவது ஒரு வகையில் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்போம். குறிப்பாக உடல் அளவில் நோயினால் பாதிக்கப்படுகின்ற பொழுது நாம் அன்றாடம் உணர்கிறோம். சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷரு, மாதிரி நிறைய வியாதிகள். இது உடல் அளவில் நாம் அன்றாடம் பார்க்கலாம், நம்முடைய உடலில் உணரலாம், அதற்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு இருக்கலாம். அதே வேளையிலே மனதளவிலும் உள்ளத்தளவிலும் நிறைய நோய்கள் இருக்கின்றன. மனதளவில் உள்ளத்தளவில் என்று பார்க்கிற பொழுது பயம், கோபம், மனவிரக்தி, பாவ உணர்வு, குற்ற உணர்வு, இதெல்லாம் உள்ளத்தளவில் இருக்கின்றது, மனதளவில் இருக்கின்ற நோயாக இருக்கிறது. ஆக 2 வகையிலும், மனதளவிலும் சரி உடல் அளவிலும் நிறைய மனிதர்கள் இன்றைய நாட்களிலே நோய்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சில நோய்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது, குணம் கிடைக்கின்றது. ஒரு சில நோயினாலே அவன் பாதிக்கப்பட்டு மரணத்தை சந்திக்கின்றான். அந்த வகையில் இன்றைய நாளில், இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிற அந்த தொழுநோயாளி ஆண்டவர் இயேசுவிடம் தன்னுடைய முழு நம்பிக்கையை செலுத்தி வருகிற பொழுது அவருடைய காலில் விழுந்து அவரிடம் பரிந்துரைக்கின்ற பொழுது அவன் நோய் நீங்குகிறது. புது வாழ்வை, ஒரு புது உலகத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். இந்த தொழுநோய் என்பது வாழுகின்ற பொழுதே மரணத்தை கொடுக்கக்கூடிய நோய். அப்படியே தோலை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சோம். அப்படிப்பட்ட தொழுநோயை நாம் வரலாற்று பின்னணியை பார்க்கிற பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நோயை பற்றி கண்டுபிடித்திருக்கிறார்கள். விழிய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கலாம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே விடுதலை பயண நூல் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை படிச்சோம்னா தெரியும். அதாவது மோசே அவருடைய பாரம்பரிய நிலையில் கடவுளால் அனுப்பப்பட்டவர், கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக இரண்டாவதாக இந்த நிலையை சொல்லுகிறார். அதாவது அவருடைய கையை மடிக்குள் இடுகிற பொழுது மடிக்குள்ள வச்சுக்கணும். வச்சுட்டு திரும்ப கையை எடுத்தோம்னா அப்படியே பின்படி போல அந்த தொழுநோய் இருக்குமா.
இதை செஞ்சு காமிச்சா கடவுளுடைய வல்லமை கடவுள் அனுப்பப்படும் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக கடவுள் இப்பேற்பட்ட ஒரு நிலையை கொடுக்கின்றார். திரும்பவும் அந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது திரும்பவும் தன்னுடைய கையை மடிக்குள் வச்சுட்டு கை எடுத்தார்னா மற்ற தோல் போல தெரியும். அப்ப முதலாக விடுதலை பயண நூலில் மோசேக்கு இந்த வியாதியை, அதாவது கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக இந்த தொழுநோயை புதுமையை கொடுக்கின்றார், வல்லமையை கொடுக்கின்றார். இது முதலாவதாக ஒரு பழைய பாட்டில் நாம் பார்க்கலாம். இரண்டாவது எண்ணிக்கை நூலிலே நாம் பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம்